ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம், என்ன எங்கே போகிறோங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறேன். சிக்கனை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதை சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டெல்லாம் கழுவி மிக்சியில் போட்டு அடித்து அது அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைச்சிட்டு இஞ்சி பூண்டையும் வச்சு அரைச்சிருச்சு. அடுத்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு பக்கம் வச்சிருந்தேன். இன்றைக்கி ரொம்ப உடம்பு சரியில்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எல்லாம் செஞ்சு ஏதோ என்னால் முடிஞ்சதை எடுத்துருக்கோம். அதில் கிருபாவும் எடுத்துருச்சு வீடியோ. அதனால் அவளாகவே எடுக்கிற, அவளுக்கு தெரியல அவ்வளோவா. அதான் போட்டு வீடியோ எடுத்தாச்சு. தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். அவள் அங்கே இங்கேயும் அரைட்டி வச்சுருக்காள். எண்ணெயை ஊற்றி அதில் அந்த கருவேப்பிலை, லவங்கம், பட்டை எல்லாத்தையும் போட்டு தாளித்து, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு தாளித்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறேன்னா இதெல்லாம் நல்லா ஒரு வதக்கினா அது தண்ணி மாரியே விடும். சிக்கன் என்றைக்குமே வதக்கும் போது அதனால் வதக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரத்தில். இது இது பெப்பர் சிக்கனுக்காக லெக் பீஸையும் போட சொன்னாளுங்க. அதை போட்டு வறுக்கிறதுக்காக அதுக்கு தனியாக எடுத்து வச்சு அதை சமைச்சிட்டு குழம்பு கொதிச்சிருச்சு. அதுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு தேவையான பொருளை இதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி, பெப்பர் இடித்து பாக்கெட்டில் வாங்குறதோட மிளகாய் வாங்கி வந்து அதை இடித்து அது போட்டால் கொஞ்சம் தனி டேஸ்ட்னு இது உரப்பு திங்காதுங்க. அதனால கொஞ்சம் கம்மியாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டு இடித்து பெப்பர் சிக்கன் மாரியே அது ஒரு இது பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிக்கன் கிரேவியோ இல்லை சிக்கன் குழம்போ பிரியாணி எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் வைக்கிறேங்க. அந்த இந்த குழம்பு கொதிச்சிருச்சு. அதுக்கு தேங்காயையும் சோம்பையும் போட்டு அதில் கலந்து லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுட்டேன். அடுத்து பெப்பர் சிக்கனுக்கு லெக் பீஸ் வரதான் கொஞ்சம்